ஹாய், ஆன்லைனில் கான்டென்ட் கிரியேட் பண்ணி மணி earn பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று ஷோயிங் யோர் ஃபேஸ் அண்ட் இன்னொன்று வித்தவுட் ஷோயிங் யோர் ஃபேஸ். ஷோயிங் யோர் ஃபேஸில் யூடியூப் அண்ட் வித்தவுட் ஷோயிங் யோர் ஃபேஸில் பிளாக். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இது ரெண்டுமே கான்டென்ட் பேஸ் பண்ணி ரன் ஆகிற ஒரு இன்கம் சோர்ஸ் தான். பட் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், யூடியூப் வந்துட்டு அந்த கான்டென்ட் விஷுவலாக இருக்கும், இதுவே பிளாகில் வந்துட்டு அந்த கான்டென்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு வேலை கேமரா முன்னாடி நிற்கிறது எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைனா நீங்கள் யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டராக போயிடலாம். இல்லை உங்களோட ஃபேஸை கேமரா முன்னாடி காமிக்கிறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் வெப்சைட்டில் பிளாக் எழுதி அது மூலியமாக மானிட்டைஸ் பண்ணி மணி earn பண்ண முடியும். இந்த ரெண்டு இன்கம் சோர்ஸையுமே எப்படி பில்ட் பண்ணுறது, இந்த இன்கம் சோர்ஸுக்கு எந்த அளவுக்கு மணி earn பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அருண், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த ரெண்டு இன்கம் சோர்ஸையும் எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேருக்கு யூடியூப் பற்றி தெரியும், பட் பிளாக் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இதில் எந்த அளவுக்கு ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர் எனக்குமே இந்த ரெண்டு சாய்ஸஸ் இருந்துச்சு. லைக் யூடியூப்பில் வீடியோ பண்ணலாமா இல்லை வந்துட்டு ரிட்டன் ஃபார்மேட்டில் பிளாக் எழுதலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான சாய்ஸஸ் இருந்துச்சு. எனக்கு கேமரா முன்னாடி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் யூடியூப் சைடு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஷையாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட கான்டென்ட்டை பிளாகாக எழுதி அதை மானிட்டைஸ் பண்ணி கூட உங்களால் மணி earn பண்ண முடியும். ஸோ இது ரெண்டையுமே எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் யூடியூப். அண்ட் ஒன் மோர் திங், நான் யூடியூப் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட ஃபேஸை நான் வந்துட்டு ஒரு பிராண்டாக மாற்றணும்னு நினச்சேன். அது எப்படி ஃபேஸை பிராண்டாக மாற்றுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மதன் கௌரி, இர்ஃபான் வியூலாம் எடுத்துப்போமே. ஸோ இந்த சேனல்லாம் யோசிக்கும் போது அவங்களோட ஃபேஸ் தான் நமக்கு வந்துட்டு மைண்டில் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃபேஸை நம்மளோட மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஃபேஸை வந்துட்டு ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் நானுமே என்னோட ஃபேஸை ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணணும்னு நினச்சி யூடியூப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல லைக் ஃபேஸ் காமிச்சு நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது நிறைய ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு என்னதான் அந்த சேனல் பார்த்தாலுமே அதில் ஒரு ட்ரஸ்ட் பெருசாக பில்ட் ஆகாது. ஆப்வியஸாக எனக்கு பில்ட் ஆகாது. ஸோ நான் எப்போவுமே என்ன யோசிப்பேன்னா, நம்மளோட ஃபேஸ் காமிக்கும் போது அந்த இடத்துல ட்ரஸ்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக பில்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸோ அதுவுமே ஒரு காரணம் நான் வந்துட்டு யூடியூப் சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் நான் கான்டென்ட்டுமே கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. பிகாஸ் எனக்கு ப்ராப்பராக கான்டென்ட் எழுத தெரியாது, ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதுறதுக்கு அந்த அளவுக்கு வராது. ஸோ நிறைய பேருக்கு கான்டென்ட் வந்துட்டு எழுதுறதுக்கு நல்லா வரும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு பிளாகிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். ஏன் சொல்கிறேன்னா, பிளாகிங் மூலிமா உங்களுக்கு நிறைய மணி earn பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வெப்சைட்டில் யூஎஸ்லேருந்து விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய மணி உங்களால் earn பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையுமே ஏர்னிங் பொட்டன்ஷியல் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மணி earn பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, மற்றவங்களுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூ கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் மணியுமே earn பண்ண முடியும். ஸோ நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது இதுதான், வேல்யூ கிரியேட் பண்ண பாருங்கள். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அது எந்த விதத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது ஏன் நான் இப்போவுமே சொல்கிறேன்னா, நான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, பட் நான் அதை லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு வேலை இப்போ தான் யூடியூப்பில் வரீங்க, இல்லை பிளாகிங் எழுத போகிறீங்க, ஸோ அந்த மாதிரி earn பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ கிரியேட் பண்ண பாருங்கள். அது எப்படி வேல்யூ கிரியேட் பண்ணுறதுனா பெரிய விஷயம்லாம் கிடையாது. உங்களுக்கு சில விஷயம் மற்றவங்கள விட நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில பேருக்கு வந்துட்டு டெக் ரிலேட்டடாக நிறைய தெரியும். இந்த ஃபோன் என்ன மாதிரி ரேம் இருக்குது, அதில் என்ன மாதிரியான ப்ராசஸர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடாக நிறைய விஷயம் தெரியும். சில பேருக்கு வந்துட்டு பைக் ரிலேட்டடாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு வேலை இல்லாட்டியும் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கோங்க. சில விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் தானாகவே கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இப்போ அந்த தெரியாத விஷயத்தை நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அதுதான் அந்த வேல்யூபிளான கான்டென்ட். ஸோ அது எந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பாக அட்ராக்டிவாக வந்துட்டு நீங்கள் அந்த கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரீச்சுமே அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எப்போ நினைக்கிறீங்களோ அப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ கன்சிஸ்டண்டாக வீடியோ போடுங்க. உங்களோட வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த பீப்புள் அது ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட growth வந்துட்டு அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ அந்த ஸ்டார்டிங் 0 to 1 தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு யூடியூப் கிரியேட்டராக உங்களால் நிறைய மணி earn பண்ண முடியும். ஸோ அது என்னலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூடியூப் வந்துட்டு ஒரு கிரியேட்டருக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதை பாஸ் பண்ணாதான் கிரியேட்டர் வந்துட்டு மானிட்டைசேஷனுக்கு வந்துட்டு எலிஜிபிள் ஆவார். ஸோ அது என்னன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மானிட்டைஸ் ஆயிடுவீங்க மணி earn பண்ணுறதுக்கு. ஸோ மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களோட வீடியோஸில் யூடியூப் வந்துட்டு ஆட் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து யூடியூப் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் வந்து உங்களுக்கு யூடியூப் தருவாங்க. ஸோ இதுதான் யூடியூப் ஆட் ரெவன்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். இது மூலியமாகவும் உங்களால் சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்துட்டு earn பண்ண முடியும். ஸோ
இதெல்லாம் உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ பிளாகிங் சைட் போவோம். பிளாகிங்லேயுமே உங்களால் வந்துட்டு நிறைய மணி earn பண்ண முடியும். ஸோ அதுவுமே சிமிலர் டு யூடியூப் தான். ஸோ பிளாகிங்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வாங்கணும். ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் என்னன்னா, ஹோஸ்டிங்கிறது ஒரு ஸ்பேஸ், ஓகேவா? ஸோ உங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ். ஸோ நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க, லைக் ஹோஸ்டிங் GoDaddyன்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஹோஸ்டிங் வாங்கிக்கணும். அண்ட் அதை தாண்டி ஒரு டொமைனுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ டொமைன்கிறது என்னன்னா ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி. ஸோ எப்படி சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ youtube.comனு வச்சுக்கோங்களேன். அந்த யூடியூப்ங்கிறது அந்த கம்பெனியோட நேம். ஸோ அதுதான் அவங்களோட டிஜிட்டல் ஐடென்டிட்டி. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு ஒரு நேம் வைப்பீங்களே, ஸோ அது அந்த டொமைன் நேமாக தான் இருக்கும். ஸோ டொமைனில் என்ன நேம் வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட டிஜிட்டல் ஐடென்டிட்டி. ஸோ நீங்கள் பிளாகிங் மூலியமாக மணி earn பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களுமே பிளாக் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ யூடியூப் மாதிரி தான் பிளாகிங்குமே. நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய பிளாக் போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விசிட்டர்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் உங்களோட வெப்சைட்டில் நிறைய விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூகுளே வந்துட்டு அவங்களோட ஆடை வெப்சைட்டில் வந்துட்டு பிளேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் போய் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி சர்ச் பண்ணுங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இருக்கும்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்களால் நிறைய பேனர்ஸ் ஆட் பார்க்க முடியும். அந்த ஆர்டிக்கலோட சைடில் அண்ட் இன்பிட்வீன் ஆர்டிகல்ஸில் வந்துட்டு உங்களால் நிறைய ஆட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே கூகுள் பிளேஸ் பண்ணுறது. எப்படி யூடியூப்ல வந்துட்டு நம்ம வீடியோக்கு நடுவில் வந்துட்டு ஆட் பிளேஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே ஆர்டிக்கலுக்கு நடுவுலையுமே ஆட் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வராங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆட்லேருந்து ரெவன்யூ வரும். ஸோ அதுலேருந்து கூகுள் சர்டன் அமௌண்ட் எடுத்துகிட்டு நமக்கு சர்டன் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது மூலயமா தான் பிளாகிங்லேருந்து ஆட் ரெவன்யூ வரும். அண்ட் அதை தாண்டி உங்களால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிளாகிங் மூலியமாக பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ரிவ்யூ பண்ணி ஆர்டிக்கல் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்கை உங்களால் வந்துட்டு உங்களோட ஆர்டிக்கலில் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த வெப்சைட்டில் வர அந்த விசிட்டர்ஸ் வந்துட்டு அந்த ரிவ்யூவை ரீட் பண்ணிட்டு ஒருவேளை அந்த ஆர்டிக்கல் பிடிச்சிருக்குன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிளாகிங் மூலியமாக உங்களால் அஃபிலியேட் கமிஷனும் earn பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் வச்சிருக்கீங்க இல்லை வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் ஏதாவது இருக்குன்னா அதையுமே உங்களால் இங்கே செல் பண்ண முடியும். ஸோ எப்படி யூடியூப் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் பிளாகிங்குமே. அந்த இடத்துல விஷுவலாக இருக்கும், இந்த இடத்துல வந்துட்டு ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுமே பண்ண முடிஞ்சுன்னா கிரேட், உங்களால் வந்துட்டு நிறைய மணி earn பண்ண முடியும். பட் யூடியூப் அண்ட் வெப்சைட்டுக்கு வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ்னா, யூடியூப்ல வந்துட்டு பெருசாக எஸ்இஓலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களோட வீடியோ வந்துட்டு எங்கேஜிங்காக இருந்துச்சுன்னா உங்களால் வந்துட்டு மணி earn பண்ண முடியும். பட் இங்கே எஸ்இஓலாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயம் பிளாகிங்கில் இருக்கும். ஸோ அதையுமே உங்களால் கற்றுக்க முடியும். நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது இந்த மாதிரி பிளாகிங் எப்படி போடுறது, என்ன மாதிரியான கீவேர்டு யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான நீஷை சூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை கான்டென்ட் எழுத பிடிக்கும் பட் வந்துட்டு என்னால் ஃபேஸை காமிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பிளாகிங் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். நீங்கள் போய் அதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி டொமைன் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியணும். அண்ட் எப்படி பேசிக்காக ஒரு வெப்சைட்டை வந்துட்டு செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஸோ ஹவுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக என்னோட சேனலில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஐ திங்க் இந்த 2 இன்கம் சோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஓவர்வியூ தான், லைக் இந்த மாதிரியான இன்கம் சோர்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேமரா முன்னாடி நிற்கிறது ஒரு பெரிய ஷைனஸாகவே இருக்கும். அண்ட் பெருசாக உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ட் சிலருக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் என்ன மாதிரியான இன்கம் சோர்ஸ் வரும் அதை பற்றிலாம் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் ஒரு வேளை கேமராக்கு ஷையாக இருக்கிற பர்சனாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு பிளாகிங் வந்துட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சாய்ஸாக இருக்கும். கேமராலாம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா யூடியூப் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. லைக் பெருசாக எஸ்இஓ பார்க்க வேணாம், பெருசாக வந்துட்டு என்ன மாதிரியான கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு யோசிக்க வேணாம். நீங்கள் ஒரு எங்கேஜிங்கான கான்டென்ட்டை கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் அதுக்கான செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கவலையே பிடிக்க வேணாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூபிளான கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சாலிடான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பில்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு யூடியூப் சைட் போனேன். அண்ட் பிளாகிங்குமே வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக ரொம்ப டஃப் அப்படிலாம் கிடையாது. ஸோ பிளாகிங்லேயுமே சின்ன சின்ன பேசிக் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆன்லைனில் ஒரு ஹை இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுற ஒரு மெத்தட் தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். வீடியோ எண்ட் வர பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். See you in the next video. Bye.